தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவர் கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருவருகை காலம் 2வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்று டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி தாய் திருச்சபையானது புனித குவாதுலுபே அன்னையினுடைய விழாவினை நினைவு கூறுகின்றது. 1531ஆம் ஆண்டு மெக்சிகோவிலே இருக்கின்ற ஒரு குன்றின் மீது எளிமையான விவசாயியாக இருக்கின்ற யுவான் கியாகோ என்பவருக்கு காட்சி கொடுத்து அதன் வழியாக தன்னுடைய இருப்பையும் தன்னுடைய பரிந்துரையையும் மக்களுடைய மனமாற்றத்தையும் வேண்டி அழைப்பு விடுத்த அன்னையின் விழாவினைத்தான் இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். ஒளிரும் சுடரை போல அந்த சுடர்கள் மத்தியில் தன் உருவத்தை வெளிப்படுத்தி காட்டிய அன்னை மரியாள் அற்புதமான விதத்தில் அந்த சமயத்திலே பூக்களை பூக்காத அந்த கால சூழ்நிலையில் அழகான மலர்களினாலே தன் உருவத்தை முழுமையாக வெளிப்படுத்தி காட்டினார் தாய்மரி. அந்த தாயினுடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளில் நாமும் அன்னையின் குரலை கேட்டு அன்னையின் வழியாக ஆண்டவரை நோக்கி வருவோம், இறை ஆசீரை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற அந்த உணர்வோடு இன்றைய வார்த்தை பகிர்வுக்குள் கடந்து போவோம். செவி கொடுப்பது. லூக்கா 10:1 படிக்கின்ற பொழுது கபிரியேல் தூதர் கன்னிமரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகின்றார். இறைவன் செய்தியை கேட்டவுடன், இதோ ஆண்டவருடைய அடிமை, சொற்படி நடக்கட்டும் என்று சொல்லி தாய்மரி இறை குரலுக்கு செவி கொடுத்தாள். ஆண்டவன் குரலுக்கு செவி கொடுத்ததினாலே அகிலத்தை படைத்த ஆண்டவனை தன் உதிரத்தை தாங்குகின்ற வாக்கியத்தை தாய்மரி ஆனவள் பெற்றுக்கொண்டார். தூய ஆவியின் வல்லமையால் தன்னோடு இருக்கின்ற அனைவருக்குமே இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற ஒப்பற்ற ஒரு கருவியாக அன்னை மரியாள் உயர்த்தப்பட்டார். இயேசுவை பின்பற்றி ஆண்டவனுடைய வார்த்தையை செவி கொடுத்த அதே தாய் மரியாள் தான் இயேசு தன்னுடைய முதல் புதுமை செய்கின்ற பொழுது யோவான் 10:2 கானாவு திருமணத்திலே அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி பிறரையும் கடவுள் சொல்வதற்கு செவிசாய்க்க அழைப்பை கொடுக்கின்றார். பானைகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொன்ன பொழுது அதற்கு செவி கொடுத்த அந்த பணியாளர்கள் அதை நீரால் நிரப்புகின்ற பொழுது அங்கே அற்புதம் நடந்ததாக விவிலியம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நாமும் இறைகுரலுக்கு செவி கொடுக்கின்ற பொழுது இறைவனுடைய அற்புதத்தை நம்மால் கண்டுகொள்ள முடியும் என்பதற்கு இந்த காட்சிகளோடு கூட இன்றைய வார்த்தையை நமக்கு அழைப்பை விடுக்கின்றன. ஆண்டவன் குரலுக்கு செவி கொடுப்பது எவ்வளவு நல்லது என்று சொல்லி திருப்பாடல் 81:8 சொல்லுகின்றது. இணை சட்டம் 30:10 படிக்கிற பொழுது, உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு செவி கொடு என்று சொல்லி இறைவன் அழைப்பை விடுப்பதாக இருக்கின்றது. கேட்பதற்கும் செவி கொடுப்பதற்கு வித்தியாசம் இருக்கின்றது. கேட்பது என்பது நாம் காலையிலிருந்து கண்ணுறங்க செல்லும் வரைக்கும் எத்தனையோ ஒளிகளை நாம் காதுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் நம்முடைய உள்ளத்திலோ நம்முடைய சிந்தனைக்குள்ளோ செல்வதில்லை. ஒரு சில செய்திகள், ஒரு சில சப்தங்கள் மட்டுமே நம் உள்ளத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது, வாழ்க்கையை மாற்றி போடக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணம் சொல்ல வேண்டுமெனில் லூக்கா 10:18 பார்த்திமேயுடைய கதறல். இயேசு கூட்டத்தின் மத்தியிலே சென்று கொண்டிருந்தாலும் மக்கள் எல்லாம் அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டு அவர் செய்த அற்புதங்களை பற்றி பேசிக்கொண்டு சென்றிருந்தாலும் ஏதோ சாலையின் ஓரத்திலே அமர்ந்திருந்த பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த பார்த்திமேயு, இயேசுவே தாவீதின் மகன் என்று சொல்லி கதறுகின்ற பொழுது கடவுள் அவன் குரலுக்கு செவிசாய்க்கின்றார். அவன் குரலுக்கு செவிசாய்த்த கடவுள் அவனை அழைக்கின்ற பொழுது அவனும் கடவுளுடைய குரலுக்கு செவிசாய்த்து அவர் அருகிலே வருகின்ற பொழுது பார்வையை பெற்றுக்கொண்டு என்று சொல்லப்படுகின்றது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் எசையா நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். நமக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்கின்ற பயனுள்ளவற்றை நமக்கு கற்பிப்பவரும் நாம் செல்ல வேண்டிய வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுப்போருமாகிய ஆண்டவருக்கு நீ செவி கொடுத்திருந்தால் கடந்த கால வாழ்க்கையிலே துன்பங்களை, துயரங்களை, இறப்புக்களை நீ சந்தித்திருக்க மாட்டாய். கடவுள் உனக்காக அனைத்தையும் சேர்த்து வைத்திருப்பார் என்று சொல்லுகிறார். நீ செவி கொடுக்காததினாலே எல்லாம் இழந்து நிற்கின்ற சொல்கிறார்.
இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வழக்கமாக மாறி போயிற்று. அவர்கள் கடவுளுக்கு செவி கொடுக்கவில்லை, கடவுள் கட்டளை கடைபிடிக்கவில்லை, கடவுளோடு செய்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்திருக்கவில்லை. மாற்று தெய்வங்களை, வேற்று தெய்வங்களை தேடி ஓடினார்கள், விபச்சாரத்தை வீழ்ந்தார்கள், பிற இன பெண்களை மணந்து கொண்டு சாபங்களையும் துன்பங்களையும் தன்மையில் வருவித்துக் கொண்ட எனவேதான் அவர்களால் எகிப்திலிருந்து புறப்பட்ட சந்ததியானது பாலும் தேனும் புளியும் கானான் நாட்டிலே நுழைய முடியவில்லை. அடுத்த சந்ததி தான் அங்கே நுழைந்ததாக வேலி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, துன்பங்கள் துயரங்கள் காரணம் அவர்கள் கடவுளுக்கு செவி கொடுக்காததுதான். ஆண்டவருக்கு செவி கொடுத்து வாழ்ந்திருந்தார்களே என்றால், நீதிமொழிகள் புத்தகம் 1:33 நாம் படிப்பதை போல, அவர் எனக்கு செவி கொடுத்திருந்தால் அவர்கள் தீங்கின்றி வாழ்ந்திருப்பார்கள். தீமை வருகையிலும் அவர்கள் அச்சமின்றி அமைதியாக இருப்பார்கள் என்று சொல்ல, ஏனெனில் ஆண்டவர்களுக்கு துணையாக இருந்திருப்பார். அவர்கள் செவி கொடுக்காததினாலே துன்பங்களும் துயரங்களும் அவர்களை மேற்கொண்டன. அன்பு சொந்தங்களே, இது இந்த நாளிலே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்ன? இறை குரலுக்கு செவிமடுப்பது. இறை குரலுக்கு செவிப்படு. இந்த திருவருகை காலத்திலே இறைவன் பல்வேறு விதங்கள் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். குருக்கள் வழியாக, மறையுறை வழியாக, இறை செய்திகள் வழியாக, கேரல்ஸ் பாடி வருகின்ற குழுவின் வழியாக மற்றும் எத்தனையோ விதங்களில் கடவுள் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். கடவுள் குரலுக்கு செவி கொடுத்து நாம் அவரை நோக்கி வருகின்ற பொழுது, அவரை தேடுகின்ற பொழுது, அவருடைய பிறப்பின் வழியாக வந்த அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் சமாதானம் நம் உள்ளத்திலும் வாழ்விலும் தங்கக்கூடியதாக இருக்கும். வருகின்ற புதிய ஆண்டும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இன்னைக்கு நூலில் நாம் படிப்பதை போல, ஆண்டின் துவக்கம் முதல் இறுதி வரும் நீ ஆண்டவர் கண்படுகிற நாடாய் இருப்ப என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டோடைய பார்வையில் இருப்பவர்களாக நாம் இருப்போம். கடவுளுக்கு செவி கொடுப்போம். செவி கொடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருள் பெற்ற பிள்ளைகளாக இருப்போம், ஆண்டோடைய ஆசி பெற்ற பிள்ளைகளாக இருப்போம். இத்தகைய அருளுக்காக இந்த நாளிலே ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பான ஆண்டவரே, உம்முடைய அளவிட முடியாத கிருபை இரக்கத்தை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ உமது திருச்சட்டப்படி நடப்பவர்கள், உமோடு இணைந்து வாழ்பவர்கள் வாய்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல செழித்து வளர்வார்கள் என்று சொல்லி திருப்பாடல் எங்களுக்கு சொல்லி காட்டி இருக்கின்றீர். அந்த வார்த்தையின் பிரகாரம் தகப்பன் நம்முடைய வார்த்தைக்கு செவிமடுத்து உமோடு இணைந்து வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே எத்தனையோ கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, வேதனைகளோடு, வருத்தங்களோடு, எதிர்ப்புகளோடு, ஏமாற்றங்களோடு மக்கள் சோர்ந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும், எங்கள் வழியாய் ஜெபிக்க வேண்டியிருக்கின்ற ஒவ்வொருடைய காரியங்களையும், குடும்ப காரியங்கள், வேலை செய்ய இடங்களில் இருக்கின்ற எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள் அனைத்தையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்ற ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இந்த நாளுக்கு தேவையான கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அவர்கள் சோர்வுற்ற நேரங்களிலே, அவர்கள் தளர்ச்சியுற நேரங்களிலே, அவர்கள் பலவீனங்கள் நீர் பலமாயிருந்தவர்களை தேற்றிக் கொள்ளுவீராக, ஆற்றுப்படுத்துவீராக. அருட்கரத்தினாலே அவளை அரவணைத்துக் கொள்வீராக. கஷ்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரை கண்ணீரை துடைத்து போடும். கலங்காதே, நான் உன் தேவன், உன்னை கைவிடாத தேவன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த நீ அவர்களை தேற்றிக் கொண்டு அவளை வழி நடத்துவீராக. மனமுடைந்து போயிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறேன். இயேசுவே, ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதியும், தனிப்பட்ட முறையை தொட்டு ஆசீர்வதியும். அவர்கள் கஷ்டங்கள், வேதனைகள் மத்தியிலே உம்முடைய தொடுதலையும் உம்முடைய அருள்மிகு ஆசீரின் வல்லமையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருளிறை மரியே